கோவையில் விவசாயிகள் மீது கனிமவள அபராதம் விதித்த அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாதம்பட்டி, ஆலந்துறை உள்ளிட்ட கிராமங்களில் விவசாய நிலங்களில் கனிமவள திருட்டு என்ற பெயரில் விவசாயிகள் மீது பல லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. நிலங்களை சமன்படுத்தி நீர்ப்பாசனம் மேம்படுத்திய விவசாயிகளை ட்ரோன் ஆய்வு அடிப்படையில் முறையான விசாரணை இல்லாமல் குற்றம் சுமத்தி அபராதம் விதித்ததை விவசாயிகள் கடுமையாக எதிர்த்துள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மணல் கொள்ளை நிகழ்ந்த பகுதிகளில் நடவடிக்கை எடுக்காமல் விவசாயிகளை குற்றவாளியாக சித்தரிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கடலக்காய், வெங்காயம், மஞ்சள், தென்னை, இத்தனை விவசாயி இவங்களுக்கெல்லாம் யார் கொடுத்திருக்கார்கள்? பூராமே ஆதாரம் இருக்கிறது. பிஓ கொடுத்திருக்கார், அடங்கல் கொடுத்திருக்கார், சிட்டாவில் இருக்கிறார், விவசாயிகளுக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு ஆதாரம் இருந்தும் நீங்கள் மண்ணை தேடிவிட்டாய் என்ற ஒரு அபராதத்தை சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு கோயில் வழிபாட்டில் விதிக்கப்பட்ட தடை மூலம் ஸ்டாலின் அணிந்திருந்த சமூக நீதி முகமுடி கிழிந்து தொங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேல்பாதி திரௌபதியம்மன் கோயிலில் உயர்நீதிமன்ற உத்தரவு இருந்தும் பட்டியலின மக்கள் வழிபட காவல்துறை பாதுகாப்பு அளிக்கவில்லை என்றும் நீதிமன்ற உத்தரவுகளில் இருந்து தப்பிக்கும் நோக்குடன் கண் துடைப்பிற்காக அக்கிராமத்தைச் சேர்ந்த 70 பேர் மீது வழக்கு பதிவு செய்த சமூக நீதியற்ற ஸ்டாலின் அரசு தனது பொறுப்பை தட்டி கழித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மக்கள் மேல் உண்மையாக அக்கறை இருந்திருந்தால் அந்த கிராமத்திற்கு அமைச்சரவை சகாக்களை அனுப்பி மக்களுடன் பேசி சாமி தரிசனத்திற்கு வழி செய்திருக்கலாம் என்றும் அவர்கள் ஆவேசப்படுகின்றனர். ஆனால் எதற்கெடுத்தாலும் ஏவல் துறையை ஏவி பதற்றமான சூழலை ஏற்படுத்தி ஸ்டாலின் அரசு குளிர்காய்வதாகவும் அவர்கள் குமுறுகின்றனர்.